ஃபிலிம் டுடே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சினிமா லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னா, கூலி படத்தில் இணையும் பிரபல நடிகர் மற்றும் கூலி படத்தை பத்தின லேட்டஸ்ட் அப்டேட்டை தான் பார்க்க போறோம். டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ண சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடிச்சிட்டு இருக்க படம் தான் கூலி. இந்த படம் ஒரு பேன் இண்டியா படமா வெளில வர இருக்கு. இந்த படம் ஒரு பேன் இண்டியா படமா ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்துல தமிழ்ல இருந்து சத்யராஜும், தெலுங்குல இருந்து நாகார்ஜுனாவும், கன்னடத்துல இருந்து உபேந்திராவும், மலையாளத்துல இருந்து சௌபின் சாகிரும் உள்ளிட்ட பல பிரபலங்களை வந்து நடிக்கிறாங்க. உள்ளிட்ட பிரபலங்கள் நடிக்கிறாங்கன்னு ஆல்ரெடி கேரக்டர் அனௌன்ஸ்மெண்ட்லேயே சொல்லிட்டாங்க. இந்த படத்துக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்த அடுத்த அப்டேட் என்னன்னா, பாலிவுட் ஆக்டர் அமீர் கான் இந்த படத்தில் இணைஞ்சது தான். இப்படி படத்தை பற்றின அப்டேட் மேலே அப்டேட் வந்து சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸுக்கும் லோகேஷ் கனகராஜ் ஃபேன்ஸுக்கும் செம ட்ரீட்டாகவே அமைதுன்னு சொல்லலாம். சிவகார்த்திகேயன் கூலி படத்தில் ஒரு கெஸ்ட் ரோலாக வரன்னு நியூஸ் வந்துருந்துச்சு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. படம் வந்த பிறகு தான் உண்மை என்னன்னு தெரியும். இப்படி நிறைய ரூமர்ஸ் வெளியில் பரவிட்டு இருந்தாலும் அதிகாரப்பூர்வமாக எந்தவித தகவலும் வரல. ஆனால் இப்போ வந்திருக்க ஒரு லேட்டஸ்ட் அப்டேட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ் சினிமாவில் பிரபலமான நடிகர் ஒருத்தர் கூலி படத்தில் ஜாயின் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. தன்னோட குரு படத்திலேயே சிஷியன் நடிக்க போகிறாரா அப்படிங்கிற கேள்வி தான் இப்போ நிறைய பேர்கிட்ட ஓடிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் நடித்து வெளியான படம் தான் வேட்டையன். இந்த படம் ஓரளவுக்கு தான் ஆவரேஜாக இருந்துச்சு. இதுக்கு மெயின் ரீசனாக என்ன சொல்லப்படுதுன்னா, இதுக்கு முன்னாடி வந்த ஜெயிலரை தான் சொல்லணும். ஜெயிலருக்கு அடுத்தது ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அது கண்டிப்பாக ஜெயிலரோட வசூலை முறியடிக்கும் அப்படின்னு நினச்சி தான் ஆடியன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் வேட்டையன் படம் ஒரு ஆவரேஜ் படமாக இருந்ததுனால அது மக்கள்கிட்ட, அதாவது ஆடியன்ஸ் கிட்ட நல்ல ரீச் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ சூப்பர் ஸ்டாரும் ஒரு பெரிய கம்பேக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி தான் லோகேஷ் கனகராஜும். அவருடைய முந்தைய படமான லியோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் கதைக்கு தேவையானது எதுவுமே இல்லை. கதையில் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால் லோகேஷ் கனகராஜும் கண்டிப்பாக ஒரு கம்பேக் கொடுக்கணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் மாட்டியிருக்காரு. இப்படி லோகேஷ் கனகராஜும் சூப்பர் ஸ்டாரும் வெறித்தனமான கம்பேக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க ரெண்டு பேருக்கும் கம்பேக் படமாக இருக்குமா கூலி படம்? வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படத்தில் தேவாங்கிற கேரக்டரில் தான் சூப்பர் ஸ்டார் அவர்களை நடிக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ப்ரொடக்ஷன் டீம். தளபதி படத்துலையும் சூப்பர் ஸ்டாரோட நேம் தேவா தான். அதே மாதிரி கூலி படத்துலையும் அவரோட பேர் தேவாவாக இருக்கிறதுனால ரெண்டு படத்துக்கும் ஏதாவது ஒரு சிங்க் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் யூடியூப்பில் டீகோடிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் டீம்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தளபதி படத்துக்கும் கூலி படத்துக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது. நீங்கள் இது வரைக்கும் சூப்பர் ஸ்டாரை இந்த மாதிரி ஒரு கேரக்டரில் பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் அவர் டீமும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. கூலி படத்தை கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக எடுக்க தான் பிளான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் மற்ற கேரக்டரோட கால் ஷீட் கிடைக்காதனால 8 மாதத்துலேயே ஷூட்டிங்கை முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காரு லோகேஷ் கனகராஜ். இவரோட மற்ற படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கிறது 6 மாதத்துக்கு மேலே போகவே போகாது. ஏன்னா ஒரு கதையோட எக்ஸைட்மெண்ட் முடியறதுக்குள்ளேயே அந்த படத்தை எடுத்து முடிச்சிடணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கைன்னு லோகேஷ் கனகராஜ் ரீசெண்டாக ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. லோகேஷ் கனகராஜ் படங்களை பொறுத்த வரைக்கும் ஆக்ஷன் சீனுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரோ அதே அளவுக்கு எமோஷ்னல் அண்டு சென்டிமெண்ட்டுக்கு அதிக அளவு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாரு. இவரோட முந்தைய படமான கைதியில் எப்படி இருக்குன்னா, அப்பா மகள் சென்டிமெண்ட் தான் அழகாக காமிச்சிருப்பார். அதே மாதிரி தான் உலகநாயகன் நடித்து வெளியான விக்ரம் படத்துலையும் அப்பா மகன் சென்டிமெண்ட்டும், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தாவுக்கும் பேரனுக்கும் உள்ள எமோஷனில் அந்த அளவுக்கு காமிச்சிருப்பார். அதே மாதிரி தான் லியோ படத்தில் தன்னோட ஃபேமிலிக்காக எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுற கேரக்டரில் விஜய் அழகாக காட்டியிருப்பார் லோகேஷ் கனகராஜ். அதே மாதிரி இந்த படத்துலையும் ஏதாவது ஒரு சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகுமான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். கூலி படத்தில் ரீசெண்டாக ஒரு பிரபல ஆக்டர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. சூப்பர் ஸ்டார் படத்தில் இவர் கேமியோ ரோல் பண்ணுறது இவருக்கு புதுசாக இல்லைன்னாலும் ஏற்கனவே 2-3 சூப்பர் ஸ்டார் படங்களில் இவர் கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, சினிமாவில் எனக்கு குருனா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாகவே நிறைய ஸ்டேஜில் சொல்லியிருக்காரு. இவர் சூப்பர் ஸ்டார் பர்த்டே வந்தால் இவரோட சாங் ப்ரோமோ தான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகும். வேறு யார், நம்ம டான்ஸ் மாஸ்டர் லாரன்ஸ் மாஸ்டர் தான் சொல்கிறேன். லாரன்ஸ் மாஸ்டர் கூலி படத்தில் இணைஞ்சிருக்கிறது கண்டிப்பாக எல்சியோ ஆடியன்ஸுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டாகவே இருக்கும். ஏன்னா லோகேஷ் கனகராஜ் எல்சியூவில் ஒரு பார்ட்டாக எடுக்க போகிற பென்ஸ் படத்துக்கு லாரன்ஸ் மாஸ்டர் தான் ஹீரோவாக இருக்க போகிறாருன்னு சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் எல்சியூவில் லாரன்ஸ் மாஸ்டர் வராருன்னு சொல்லிட்டு பென்ஸ்னு ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆகி பட்டையை கிளம்பிடுச்சுன்னே சொல்லலாம். இப்படி லாரன்ஸ் மாஸ்டர் ஆல்ரெடி எல்சியூவில் இருக்கும்போது கூலி படத்தில் இணையிறாருன்னா கண்டிப்பாக எல்சியூக்கும் கூலிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் சோசியல் மீடியாவில் டாக் போயிட்டு இருக்கு. சுமார் 230 கோடி பட்ஜெட்டில் ரெடி ஆகிற கூலி படம் கண்டிப்பாக 1000 கோடி அடிக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இருந்தாலும் என்ன டவுட்டாக இருக்குன்னா, இதுக்கு முன்னாடி நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட வந்த நிறைய படங்கள் என்ன ஆச்சுன்னு நமக்கே தெரியும். அந்த மாதிரி ஒரு நிலைமை கூலி படத்துக்கு வராதுன்னு நம்புவோம். சினிமா பற்றின லேட்டஸ்ட் அப்டேட்டை தெரிஞ்சுக்க ஃபிலிம் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.